ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தின் சத்தம் என்கிறதான யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த செய்திகளை கேளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் செய்திக்கு நேராக செல்வோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு பிரிவினை என்ற பேராபத்து என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே சொன்னார் என்று சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பயணத்திலே குருடும் ஊமையமான ஒரு மனிதனை அவர் சுகமாக்கினார். அப்படி சுகமாக்கின போது அங்கு கூடியிருந்த மக்கள், பெருங்கூட்ட மக்கள், தாவீதின் குமாரன் இவர்தானோ, நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற மேசியா இவர்தானா, தேவகுமாரன் இவர்தானா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரை பின்பற்ற நினைத்தார்கள், அவரை பின்பற்ற துவங்கினார்கள். அதை பார்த்ததான பரிசேயர் என்கிறதான யூதர்களுடைய ஒரு பிரிவு கூட்டத்தினர் பொறாமையினால் நிறைந்து பிரிவினை உண்டாக்குகிற மனதோடு அந்த மக்களை இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகச் செய்யும்படியான எண்ணத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் வந்தவன் அல்ல, இவன் மெசியா அல்ல, இவன் பெயல்செபூலினாலே அனுப்பப்பட்டவன், அதாவது பிசாசுகளின் தலைவனாலே அனுப்பப்பட்டவன். பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் கொடுத்த அதிகாரத்தின்படி இவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறானே ஒழிய நம்முடைய யெகோவா தேவனால் அனுப்பப்பட்டவனாக அவருடைய வல்லமையினாலே இந்த அற்புதத்தை செய்யவில்லை என்று அவரை குற்றம் சாட்டுகிறார்கள், அவரை குறைவுபடுத்துகிறார்கள், அவரை மட்டுப்படுத்துகிறார்கள். அந்த ஜனங்கள் இயேசுவை சந்தேகம் கொள்ள வேண்டும், இயேசு பெயல்செபூல் பிசாசுகளின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி எண்ணி அவரை விட்டு விலக வேண்டும் என்று பிரிவினை உண்டாக்கும்படியாக அவர்கள் இந்த வார்த்தையை பேசினார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து இந்த வார்த்தையை பேசினார். தனக்குத்தான் விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்காது என்று ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்க முடிகிறது. பிசாசு பிரிந்திருக்கிறவன் அல்ல, அவனுக்கு நன்றாக தெரியும், அவன் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே அவனே அவன் கூட்டத்தை சேர்ந்த பிசாசுகளை அவன் விரட்டுவானா? அவன் விரட்ட மாட்டான். அவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதிலே அவன் கருத்தாக இருக்கிறான். ஆனால் நீங்களோ, தேவ பிள்ளைகளாகிய நீங்களோ, தேவ ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களோ உங்களுக்குள்ளாக பிரிவினையாய் இருக்கிறீர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவராகிய மெசியாவாகிய என்னை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள், என்னை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள் என்கிறதான நோக்கத்தோடு என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு தேவையாக இருக்கிறது, நமக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஏராளமான பிரிவினை கிறிஸ்தவத்திலே பெருகுகிறதை பார்க்க முடிகிறது. ஆளுக்கு ஒரு கூட்டமாக பிரிந்து இன்றைக்கு பலவிதமான கோட்பாடுகளோடு செயல்படுகிறதை பார்க்கிற பொழுது அது மனதுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தரை அறியாத மக்கள் அதை பார்க்கிற போது அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த உபதேசத்துக்குள் வரமாட்டார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு மனதையும் அன்பையும் போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ பிரிவினை கொள்வோமானால், நமக்குள்ளாக பலவிதமான பிரிவினைகளை நாம் வைத்துக்கொண்டு பிரிந்து கொடுப்போம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அவர்கள் வரமாட்டார்கள். நாம் சொல்லுகிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் ஒரு மனதை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரிந்து கிடந்த இருதிரத்தாரையும் ஒருமனப்படுத்தினார். தடுப்பாக நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தெறிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக, சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் அதை செய்தார். இருதிரத்தார் என்று சொன்னால் யூதர் அல்லாதவர்கள் என்று பொருளாக இருக்கிறது. அவர்களை ஒருமனப்படுத்தினார். திருச்சபை என்கிறதான ஒரு குடும்பத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஒருமனப்படுத்த அவர் தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே திருச்சபை என்கிறதான ஒரு நிலையிலே பலவிதமான ஆராதனை முறைகளிலே வேண்டுமானால் பிரிவினைகள் காணப்படலாம். ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒரு முறையாக ஆராதனை ஒழுங்குகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் மனதளவிலே நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒருவரை ஒருவர் நேசித்து நாம் வாழ வேண்டும். அதே நேரத்திலே தவறான
கள்ளத்தனமான கள்ள போதனைகள் இந்த உலகத்தில் வருகிற போது அவைகளை ஒரு மனதோடு எதிர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனம் என்றால் கள்ளத்தனமான போதனைகள் கொடுக்கிறவர்கள், தவறாக ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள், அவர்களோடெல்லாம் ஒரு மனமாக வேண்டுமா என்றால் அப்படி கிடையாது. நாம் சரியான சத்தியத்தை போதிக்கிற, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம் சிந்தையிலே ஒரு மனதை நாம் கொண்டு வர வேண்டும். நாம் செயலிலே ஒரு மனம் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய சிந்தையிலே அந்த ஒரு மனம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு அவர் எழுதுகிற போது இவ்விதமாக அவர் எழுதுகிறார். பிலிப்பியர் 4:8 நான் வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே நான் படிக்கிறேன். இறுதியாக சகோதரரே சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதிலே நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய மனதிலே கர்த்தர் விரும்புகிறது என்ன என்பதை நாம் நிறுத்த வேண்டும். கர்த்தர் விரும்புகிற நற்பண்பு என்ன என்பதை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். பிரிவினைக்கு நாம் இடம் தராதபடி ஒருமனமாய் ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். God bless you.